पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். சரோவரம் அருகே நின்று யக்ஷன் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய சாஸ்திர அறிவினாலும் அனுபவ அறிவினாலும் தர்மராஜன் அதை எப்படி எதிர்கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அகங்காரம் ஒருவன்கிட்ட இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அகங்காரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கு உண்டான விளக்கம், இறைவனை பற்றிய ஞானம் இல்லாததே அகங்காரம். அப்போ எனக்கு எப்படி புரிந்து கொள்ள முடியுதோ இதுதான் தர்மம் என்று அதை பரிபாலிப்பவன். பெரியவா சொல்றதை கேட்கறதில்ல. அவனுக்கா ஒரு தர்மம் இதுதான் அப்படின்னு நிர்ணயம் செய்து கொண்டு அதன்படி வாழ்பவன் அப்படின்னு சொல்றான். இன்னும் சொல்லப்போனால் கிணற்று தவளை, அது என்ன தெரியுங்களா? இந்த உலகம் என்பது அந்த கிணறு சுற்றி இருக்க பாருங்க, இதுதான் என்னுடைய உலகம், இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்பிக்கொண்டு அதனுள்ளே சுற்றி கொண்டு இருப்பது, இதுக்கு பேர் அகங்காரம். இப்போ என்னாச்சு? மற்றவா சொல்றதையும் கேட்காம தான் நினைத்ததே சரி என்று நினைப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னார். அடுத்து இரண்டாவது சொல்றாங்க, டம்பாச்சாரன் அப்படின்னா பகட்டாக தன்னை காட்டிக்கொள்பவன், பெருமைக்காக வாழ்பவன், அவனை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அது என்னன்னா, அவர்களை தர்மத்வஜர் அப்படின்னு, துவஜம் அப்படின்னா கோயிலெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய உயரத்தில் அந்த கொடியானது அப்படி மேலே பறந்துட்டு இருக்கும். அப்போ என்னாச்சு? நாம் தானம் தர்மம் செய்கிறத படம் பிடித்து இந்த உலகுக்கு யார் ஒருவர் எடுத்து காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தானம் செய்வேன். அதாவது நான் செய்யும் காரியத்தினால் என்னுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று நினைப்பவன். ஒருவருக்கு நாம் பரிசு தரணும்னா அவன் கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஒரு நிலையை எழுதியிருப்பான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு விருது வழங்கும் போது கூட என்னுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று நினைப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்தையும் தன்னை முன்னிலைப்படுத்தி தான தர்மங்கள் செய்யும் போதும் அது நிறைய பேருக்கு தெரிய வேண்டும், அப்பொழுதுதான் தன்னை அனைவரும் மதிப்பர் அப்படின்னு ஒரு நினைப்பு. இப்படி அவன் வாழ்ந்து கொள்கிறான். அவன் டம்பாச்சாரன், பகட்டிற்காக வாழ்பவன் அப்படின்னு எச்சரிக்கிறது. இதெல்லாமே தினசரி இறைவனை நினைத்து பூஜை செய்ய வேண்டும். சரி, ஆனால் இந்த டம்பாச்சாரன், அதாவது பகட்டுக்காக வாழ்பவன் எப்படி அப்படின்னா, யாராவது உறவினர்களோ நண்பர்களோ வரும் பொழுது சரியான பூஜை, மந்திரம், அது இது, சும்மா மணி சத்தம், நைவேத்தியம், பழம், அப்படி இப்படி சொல்லிட்டு, ஏன்னா இவனுடைய பூஜையை மற்றவா பார்த்துட்டு இருக்கா. அப்போ வெளியே போய் என்ன சொல்வா? இவன் பெரிய பூஜை பண்ணுறவர் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்ல வேணும். அப்போது அவர்கள் இருக்கும்போது மட்டும் இறைவனுடைய அந்த பூஜை மற்ற எல்லா சமாச்சாரமும் நடக்கும். சரி, அவங்க கிளம்பிட்டாங்க, வீட்டில் யாரும் இல்லை, ஒரு பூஜையும் கிடையாது. ஏன்னா நான் பூஜை செய்வதை பிறர் பார்க்க வேண்டும், பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக யார் வாழ்கிறார்களோ அவனை பகட்டிற்காக வாழ்பவன் அப்படின்னு மகாபாரதம். என்னைக்குமே இது தப்பு. தன்னுடைய கௌரவம் உயர வேண்டும், தன்னுடைய பெயர் வர வேண்டும், தன்னுடைய நிழல் படம் இந்த உலகெங்கும் பிரசுரிக்க வேண்டும், இதற்காக தானம் தர்மம் செய்வேன், இதற்காக இறைவனுக்கு பூஜை செய்வேன் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்து கொண்டு வாழ்பவர்களை அதை பகட்டிற்காக வாழ்பவர்கள் என்று அர்த்தம். இன்னும் தர்மராஜன் சொல்றான், அற்புதம் அப்படின்னு சொல்றான். அடுத்து இவ்வளவோ தெய்வங்கள் இருக்கு இல்லையா? அனைவருமே ஒரு சிரேஷ்டமான தெய்வம்
கண் திறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, எதற்காக? எல்லா மனித வாழ்விலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்குங்க, பிரார்த்தனை செய்வாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டம் என்பதே அவர்கள் விரும்புகின்ற தெய்வம். லக் அப்படின்னு சொல்வாங்க. எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அது செல்வத்தின் மூலமாக இருக்கலாம், நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கலாம். சுவாமி கண்ணை திறந்துருச்சு. தெய்வத்துக்கு உருவங்கள் இருக்கா அப்படின்னா பிரபஞ்சம் முழுக்க பரவி இருப்பவன் இறைவன். சரி, ஆனா அவனுக்கு இப்படி எப்படியெல்லாம் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சாவதாரமாக்கி கோவில்களில் சென்று அதன் மூலமாக இறைவனை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்று சொல்றேன் கேளுங்கோ. அங்க இருக்கக்கூடிய கள்ளினாலோ சாலக்கிராமத்தினாலோ செய்த அந்த மூர்த்தி அதுவே தெய்வமா அப்படின்னா இல்லை, அதுவும் தெய்வம் என்பதுதான். ஒரு கல் இருக்கு, மரத்துக்கு கீழே வச்சு எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சார், இந்த கல்லு சுவாமியா அப்படின்னா இல்லை, கல்லுக்குள்ளும் என்னுடைய சுவாமி இருப்பார் என்பது எங்களது நம்பிக்கை. நீங்க எதுவாக நினைத்து நீங்கள் அவனை வழிபடுகிறீர்களோ அதுவாகவே அவன் நம்மை ஆட்கொள்வான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் படைக்கப்பட்டது அவனால். அதற்கு உள்ளிருந்து அதனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருப்பவன் யார் என்றால் அவன். அப்ப அனைத்துக்குள்ளும் இருக்கிறான்னா அது கல்லென்ன எதற்கோ எங்கு எல்லா இடத்திலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்னுடைய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக். அப்போ நமக்கு ஒரு நல்லது எதிர்பாராமல் நல்ல விஷயங்கள் செய்தால் அதுவே என்னுடைய சிரேஷ்ட தெய்வம் அப்படின்னு மக்கள் நம்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் பதில் சொல்றான். அப்புறம் சாடி கோரத்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க சமஸ்கிருதத்துல. சாடி கோரத்தன் அப்படின்னா அவன் யார் அப்படின்னா அவனுடைய செய்கையை சொல்றேன், நம்ம புரிஞ்சுக்கலாம். சதா சர்வ காலமும் மற்றவர்களை பற்றியே நினைத்து அவர்களுடைய வளர்ச்சி மேல் பொறாமைப்பட்டு அதை பற்றி நிந்தனை எவன் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பேரு சாடி கோரத்தன். மற்றவனை நிந்தனை செய்பவன் வாழ்வில் எந்த வெற்றியையும் பெற முடியாது அப்படின்னு அறுதியிட்டு கூறுறாங்க. இப்போ மற்றவாளை பத்தி பேசிண்டே இருக்கும். பகவான் தயவு செய்து உன்னை பற்றி என்றாவது நினைத்திருக்கிறாயா என்கின்ற கேள்வியை கேட்கிறார். அதாவது நம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெளிமுக பிரயாணம் அப்படின்னு பல ஜனங்களை பார்க்கிறோம், பலவிதமான அந்த கேரக்டர்ஸ் பார்க்கணும். அதை பற்றி நம்மளுடைய கமெண்ட், நம்மளுடைய விமர்சனங்கள், என்ன சுகம் மற்றவர்களை பேசும் பொழுது காதுக்கும் மனதிற்கும் அவ்வளவு ருச்சியாக இருக்கிறது. ஆனால் பிறந்து இவ்வளவு வருடம் ஆகிவிட்டதே, இதுவரை நான் செய்த சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையாச்சு கண்களை மூடி தியானித்து உள்முக பிரயாணம் உன்னை நீ அறிய என்றாவது முயற்சி செய்திருக்கிறாயா அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மை பற்றி பார்க்கும் தைரியம் நம்மிடத்தில் இல்லை. நான் கண்ணை மூடும் போதே நமக்கு எல்லா தப்பும் செஞ்சது நான் தான் தெரியும். அதனால தான் இறைவனுடைய திருத்தலங்களுக்கு போகும்போது அந்த இறைவனை பார்த்தவுடன் நம் கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வரும். மனதில் இருக்கின்ற அந்த குற்ற உணர்ச்சி அது என்னமோ மனதை பிசைந்து அந்த குற்றமே கண்ணீராக வரவழைத்து இறைவனிடத்தில் நாம் செலுத்துகிறோம். அப்படின்னா ஒரு மனமும் சரி மலம் நிறைந்ததாக இருக்கிறது. மலம்னா குற்றம்னு அர்த்தம். தமிழ்ல சொல்வாங்க மும்மலம், ஆணவம் கண்மம் மாயை என்பது மும்மலம், தோஷம் அப்படின்னு அர்த்தம். என்னவே இருந்தாலும் எனக்கு நான் தெரியாம செஞ்சுட்டேன் சார். ஆனா தெரியாமல்லாம் இந்த உலகத்துல எந்த விஷயமும் நடப்பதில்லை பக்தர்களே. அனைத்தும் தெரிந்துதான் நடக்கிறது. ஆனால் சில நேரம்
கண்களை மூடிக்கொள்கிறோம். நமக்கு ஒரு நல்லது ஏற்படும் அப்படின்னா அது அதர்மமாக இருந்தாலும் அதை பற்றி நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவோம். நீங்கள் தவறு செய்தாலும் சரி, தவறு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தாலும் அதற்கு உண்டான தண்டனை நாம் அனுபவித்தே தீரவே. அடுத்து யக்ஷன் அற்புதமான கேள்விகளை வைத்திருக்கிறான். ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த நரகத்திற்கு யார் செல்றாங்க அப்படின்னு சொல்ற கேள்வி. நரகத்திற்கு யார் போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவரை அழைத்து அடுத்த மாதம் வா, உன்னுடைய கோயில் கட்டுவதற்கு இவ்வளவு ரூபாய் தரேன், அவ்வளவு ரூபாய் தரேன், உனக்கு நான் இந்த உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்து விட்டு சரி, ஆனா ஒரு 15 நாட்களோ ஒரு மாதம் கழித்து, ஐயா இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த உதவி நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள், அதற்காக வந்தேன், யார் சொன்னா? அப்படியெல்லாம் நீயா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி அனுப்பும் அந்த கொடிய விஷயம் ஒன்று இருக்கே. அதாவது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டு, ஆனால் அவனை என்ன சொல்லுது, நம்ப வைத்து அவனுக்கு வேண்டியதை தராமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யார் ஒருவர் பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ மிகப்பெரிய நரகம் காத்திருக்கிறது என்று தர்மராஜன் அறிவுறுத்துகிறார். அடுத்து பாருங்க, ஒருவன் பிராமணன் அப்படின்னு எப்படி நாம் கண்டுகொள்வது? குலத்தில் பிறந்ததால் அவன் பிராமணனா? ரைட். ஒரு பிராமணன் எப்படி ஆகிறான்? நிச்சயமாக ஒரு குலத்தில் பிறப்பதால் அவன் பிராமணனா என்றால் மகாபாரதம் இல்லை அப்படின்னு சொல்றது. சரி, அப்படின்னா அவன் குலத்தில் இல்லை என்றால் நிறைய விஷயங்களை படித்ததினால் பிராமணனா? இல்லை. பல விஷயங்களை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறானே, அதனால் அவன் பிராமணனா? இல்லை. அவனுடைய நடவடிக்கையால் அவன் பிராமணனா? இல்லை. இந்த குலம், வித்தை, ஞானம் இதனால் ஒருவன் என்றுமே பிராமணன் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், ஆச்சாரம். வேதங்களில் பலவிதமான சாஸ்திரங்களும் நியமங்களும் தர்மங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதாவது பொய் சொல்லக்கூடாது, அதிகாலையில் எழ வேண்டும், சதா சர்வ காலமும் நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கு செல்ல போகிறேன் என்கின்ற சிந்தனையை யார் ஒருவர் தனக்குள் எப்பொழுதுமே அசை போட்டபடி அதை நோக்கிய தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்களோ, தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் படிப்பதோடு நின்று விடாது அதை தன்னுடைய பழக்கத்தில், ஆச்சாரத்தில், நித்திய நடவடிக்கையில் யார் ஒருவர் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர் பிராமணர். எவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றாங்க பாருங்க. நாம பலவிதமான பாடங்களை படிக்கிறோம், சரி, ஆனால் அதன்படி நடக்கிறோமோ அப்படின்னா முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு சிலதையாவது கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? அதையும் விட்டால், ஆனால் பெருமை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்து என்ன பிரயோஜனம்? அவர்களை பிராமணர் அப்படின்னு கூட சொல்றதில்லை. அடுத்து பாருங்க, இன்னும் பலவிதமான கேள்விகள். தர்மம், அர்த்தம், காமம், 4 வித புருஷார்த்தம்னு சொல்லுவோம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இப்போ இந்த இடத்துல மோக்ஷம் என்பதை விட்டுவிட்டு யக்ஷன் தர்மம், அர்த்தம், காமம். தர்மம்னா தெரியும், நாம் செய்கின்ற தர்மங்கள். அர்த்தம்னா செல்வம்னு அர்த்தம். காமம்னா ஆசைன்னு அர்த்தம். சரி, ஒன்றை கடைபிடிப்பதால் மற்றொன்றை விட வேண்டுமா?
இந்த கேள்வி அற்புதமாக. இப்போ தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்று ஒருவன் தீர்க்கமாக நினைத்தானால் அவன் அர்த்தத்தை விட வேண்டும், செல்வத்தின் மேல் இருக்கக்கூடிய மோகத்தை விட்டொழிக்க வேண்டும் இல்லையா? அந்த மோகத்தையும் வச்சுட்டு நான் தர்மப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் நினைத்தால் வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. இப்ப பாருங்க, சரி, காமம்னா ஆசை. ஆசையை விட்டுட்டேன் உடனே உங்களுக்கு அந்த செல்வம் வருமா? தர்மத்தை பிடித்தவனுக்கும் செல்வத்தின் மேல் ஆசை இருக்கக்கூடாது. காமம் வேண்டும் அப்படின்னாலும் அந்த செல்வத்தின் மேல் ஆசை இருக்கக்கூடாது. ஆனா ஒரு தர்மத்தையும் அர்த்தத்தையும் காமத்தையும் ஒரு சேர ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிப்பது? கேள்வி பாருங்க, மிக நுண்ணியமானது. இந்த மூன்றையும் எவன் ஒருவன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறானோ அவனுக்கே மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மூணும் ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இருக்கே. தர்மப்படி வாழ்வேன் என்றால் செல்வத்தை தேடி செல்லக்கூடாது. சரி, காமம் ஆசை அதை விட்டுட்டா அப்பவும் செல்வம் வராது. அப்போ ஒன்னு இல்லாம ஒன்னு இல்லை. அப்போ இப்படி இருந்தால் ஒரு மனிதன் இந்த மூன்றையும் எப்படி கடைபிடிப்பது? இதற்கு தர்மராஜன் அற்புதமான பதில் சொல்கிறான். என்ன என்பதை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.